பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஜெரமாயா சாப்டர் 17 verses 7 and 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது ஒன்று, கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிறது இன்னொன்று. இல்லை, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் முதிர்ந்த நிலைமைனா, எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான், கர்த்தர் தான் எனக்கு நம்பிக்கை, கர்த்தரையே நம்பிக்கை, கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அவரை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? அவன் பாக்கியவானா. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா, ஆண்டவர் ஒரு உதாரணம் கொடுக்குறார். அவனை ஒரு மரத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாங்க. அந்த மரம் எப்படிப்பட்ட மரம்னா, அது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரம். அது கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற ஒரு மரம். அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நல்ல தண்ணீர் வளமான தண்ணீர் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த வேர் அந்த தண்ணீரில் எல்லாம் போய் அந்த வேர் அந்த தண்ணீருடைய சாரெல்லாம் எடுத்துக்குது. அப்படிப்பட்ட ஒரு மரம். அந்த மரம் என்ன பண்ணும்? உஷ்ணம் வருகிறதை காணாமல் அந்த அதோடைய இலை எப்பவும் பச்சையாக இருக்கும். ஏன் அந்த இலை பச்சையாக இருக்குது? உஷ்ணமான காலத்தில் பயங்கர சூடு, பயங்கர உஷ்ணம். ஆனால் அந்த தண்ணி வற்றி போகவே இல்லை. அந்த வேர்கள் அந்த தண்ணீரை பற்றி கொண்டு இருக்கிறதுனால அந்த காலத்துலேயும் அதுக்கு நல்ல தண்ணீர் வளமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மழை தாழ்ச்சியான வருஷம், மழையே இல்லை, ரொம்ப பெரிய ஒரு ட்ராட் இல்லை ஃபேமின், பஞ்சம், மழை இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட அது என்ன செய்கிறதா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். கனி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது மழையை நம்பலை, அது வேறு எதையுமே நம்பலை. அதனுடைய வேர் எங்கே இருக்குது பிரியமானவர்களே? அந்த தண்ணீரினுடைய ஓரத்தில். அந்த தண்ணீர் தான் அந்த வேரானது அந்த தண்ணீரினுடைய அடிப்பாகத்தில் இருக்கிறபடினால் எப்பொழுதும் அந்த வேர் தண்ணீர் சுமந்து கொண்டு அந்த ஃபுல் ட்ரீ, அந்த என்டையர் ட்ரீக்கும் அது நல்ல பசுமையாய் அந்த தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதான் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒப்பிடுகிறார். இந்த மனுஷன் யாருன்னா, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரையே நம்புகிற ஒரு மனுஷன். அப்போ நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருந்தால், நம்ம எப்போவுமே யாரை நம்புகிறவங்களா இருக்கிறோம்? கர்த்தரை நம்புகிறவங்களா இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு மரமாய் நம்ம இருப்போன்ற சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளோ பஞ்சமான சூழ்நிலைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிட்டாலும் நம்ம எப்படி இருப்போமா? மழை தாழ்ச்சியான இடத்துல கூட நம்ம தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல கனி கொடுத்து கொண்டே இருப்போம். ஆமேன். ஏன்னா நம்முடைய நம்பிக்கையெல்லாம் யாரு? கர்த்தர் மேலே, ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம். பொன் மேலே இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற வீடு, ஆஸ்தி, நம்மக்கிட்ட இருக்கிற அழகு, புகழ், நம்ம இன்றைக்கி இருக்கிறதான அந்தஸ்து, ஒருவேளை இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற பதவிகள் எதுலேயுமே இல்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சா நம்ம இப்படி வாழலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்போ வேலை இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு வேலை போகலாம். இன்றைக்கி சுகம் இருக்குது, நாளைக்கு சுகம் போயிடலாம். இன்றைக்கி அழகு இருக்குது, கொஞ்ச நாளில் அழகு இல்லாமல் போகலாம். இன்றைக்கி நல்ல பலன் இருக்குது சரீரத்தில், ஒரு நாள் பலன் இல்லாமல் போகலாம். இன்றைக்கி மனிதர்கள் உதவி செய்கிறாங்க, நாளைக்கு மனிதர்கள் மாறிவிடலாம். இன்றைக்கி பணம் இருக்குது, நாளைக்கு பணம் இல்லாமல் போகலாம். இன்றைக்கி நல்ல பதவி இருக்குது, உயர்ந்த அந்தஸ்து, எல்லாரும் மதிக்கிறாங்க, நாளைக்கு அதெல்லாம் மாறலாம். ஆனால் என் நம்பிக்கை யார் மேலே தெரியுமா இருக்குது? பணத்தின் மேலேயோ, பதவியின் மேலேயோ, அழகின் மேலேயோ, பலத்தின் மேலேயோ, என்னுடைய கல்வியின் மேலேயோ இல்லை, கர்த்தர் மேலே இருக்குது. அல்லேலூயா.
அப்போ நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்மளை அசைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஏன் சில சூழ்நிலைகளை அசைந்துடுறோம்? ஏன் நம்ம சில சூழ்நிலைகளில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுறோம்னா டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறோம். ஏன் டிஸப்பாயின்மெண்ட் வருது? அந்த டிஸப்பாயின்மெண்ட்டுக்கு காரணம் என்ன? நம்ம யாரை நம்பணும்? ஒரு மனுஷனை நீங்கள் நம்புறீங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறாங்க, அவங்கள ரொம்ப நம்புறீங்க, கடைசியில் அவங்க அதை செய்யலை, அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையினால அந்த உதவியை நம்மளுக்கு செய்ய முடியாமல் போனோன்னா டிஸப்பாயின்மெண்ட் வருது. ஏன்னா நம்ம நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சு? அந்த மனிதன் மேலே இருந்துச்சு. அதற்கு மாறாக இவர் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் மூலம் எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாங்க, நான் கர்த்தரை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். இப்போ கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கணும். சரி, மனிதர்கள் நமக்கு சில நேரங்களில் உதவி செய்கிறாங்க, நன்மைகளை செய்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு பின்னால் கர்த்தர் அல்லவா அந்த மனிதர்களை என் வாழ்க்கையில் கொடுத்தா. அப்படி நம்ம எப்போவுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா, இல்லை சில நேரத்தில் டாக்டர்ஸை நம்புகிறோம், மருந்தை நம்புகிறோம், என்னெல்லாமோ நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், பைலட்டை நம்புகிறோம், அப்படி தானே? உண்மை தானே பிரியமான? யாராவது போய் பைலட் எப்படி இருக்கிறாரு, காக்பிட்டில் யார், எவ்வளோ, என்ன படிச்சிருக்கீங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறீங்க, நீங்கள் கரெக்டாக கொண்டு போவீங்களா, எதுவுமே கேட்குறதில்ல. நம்ம அப்படியே கண்மூடித்தனமாக அந்த பைலட்டை நம்புகிறோம், அவர் கொண்டு போய் சேர்ப்பாரு. அப்போ ஏன் நம்ம தேவனை நம்புறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம்? ஏன் நம்ம கர்த்தரை நம்புறதுக்கு அவ்வளோ ஒரு கடினமாக இருக்குது? நம்மளை ஆண்டவர் எவ்வளோ தூரம் நடத்தி வந்திருக்கிறார் யோசித்து பாருங்கள். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் திரும்பி பார்த்தோன்னா எத்தனையோ பள்ளத்தாக்குகள் எல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கைவிடலைல்ல. ஆண்டவர் பஞ்ச காலத்தில் நம்மளை போஷித்தார் அல்லவா? கோவிட் காலத்தெல்லாம் கடந்து வந்த ஜெனரேஷனாக நம்ம இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாங்க இல்லையா? அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்காமல் இருப்பாங்களா? இன்றைக்கி என்னுடைய தேவையை தேவன் சந்திக்காமல் இருப்பாங்களா? அன்றைக்கி என் ஜெபத்தை கேட்ட தேவன் இன்றைக்கி என் ஜெபத்தை கேட்காம இருப்பாங்களா? ஆண்டவர் மேலே நம்மளுடைய நம்பிக்கை பெருக வேண்டும். இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? தேவன் மேலே நம்ம நம்பிக்கை குறைவாய் காணப்படுகிறது. மற்ற காரியத்தை நம்ம நம்புகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வேலை இல்லைன்னா எனக்கு கர்த்தர் வேலையை கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் தான் என்னை போஷிக்கிற தேவன், என் கம்பெனி இல்லை, நான் வேலை செய்கிற இடம் இல்லை, எனக்கு தேவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, இது இல்லைன்னா எனக்கு ஆண்டவர் இன்னொன்று கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே நம்ம வந்துடலாம். அல்லேலூயா. அதுக்கு மாறாக இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிச்சிடுறேன். மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்த வெளியிலே கரளியாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் கொடியில் ஊர் நிலத்திலும் தங்குவான். பாருங்க, மனுஷனை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன். அவன் இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்குது. மனுஷனை நம்புறான். அவன் எப்படிப்பட்ட, அவன் ஒரு மரம் கூட கிடையாது, ஒரு செடி. அந்த செடி எங்கே இருக்குன்னா வனாந்தரத்தில் இருக்குது. அது நன்மை வருகிறதை காண்பதே இல்லை. அது காய்ந்து வறண்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. மனுஷனை நம்பும்போது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் கதியாக இருக்குது. ஆனால் அதற்கு மாறாய் கர்த்தரை நம்பும்போது ஒரு நல்ல செழிப்பான மரமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். தப்பாமல் கனி கொடுக்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம நம்பிக்கையெல்லாம் அப்படியே கர்த்தர் மேலே வைக்கலாமா? உங்களுடைய தேவைகள், இன்றைக்கி நிறைய காரியம் உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தேவைகளெல்லாம் நீங்கள் எனக்கு பூர்த்தி செய்வீங்கப்பா. ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, இன்னும் அதிகமாக நான் உங்களை நம்புறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க. நான் நிறைய நேரம் அவிசுவாசத்தில் சந்தேகப்படுறேனே, பயப்படுறேனே, நான் அப்படியே ஒரு மாதிரி பேனிக் ஆகுறேன். அப்படிலாம் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் இன்னும் அதிகமாக உங்களை நம்பணும்ப்பா. இம்மட்டும் நடத்துனீங்க, இனிமேயும் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி எப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எரேமியா 17 வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருக்கிறான். தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?